ஹாய், வெல்கம் டு எஸ்பி ஆர்மி யூடியூப் சேனல். நான் உங்களில் ஒருவன். எல்லாராலையும்லாம் விர்ச்சுவல் வாரியர்ஸா ஆயிட முடியாது. ஏன்னா அவங்க பேசுறதுல 90% உண்மை இருக்குன்னா 10% ஃபேக் இருக்கலாம். ஆனா நீங்க பேசுறதுல 90% பொய் தான் இருக்கு, 10% தான் உண்மை இருக்கு. உங்க கட்சி மாதிரியே. பார்க்கலாமா என்ன பண்ணிருக்கீங்கன்னு? அதுதான் பேச ஆரம்பிச்சாலே சட்டசபையை விட்டு ஓடி போயிடுறீங்களே. உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. சட்டசபையில பேசுங்கன்னா வெளியே போய் மைக்க பிடிச்சி குடும்பத்தை பத்தி பேசுறீங்க. உங்களெல்லாம் என்ன பண்ண முடியும்? ஜூலி 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 ஜல்லிக்கட்டு போராட்டத்துல இவங்க பண்றதெல்லாம் உண்மை நினைச்சு அன்னைக்கு ஏமாந்தோம். பிக் பாஸ்ல தூக்கி உள்ள போட்டா கேமராக்கு பின்னாடி நடிக்கிறேன்னு சொல்லி அவங்க வன்மத்தெல்லாம் கக்குனாங்க. அன்னைக்கு ஏமாந்தோம். எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி அவங்களே அசிங்கப்படுத்திக்கிட்டாங்க. இன்னைக்கு என்னடானா ஜென்சி கிட்ஸோட சேர்ந்து அந்த வேலையும் பாக்குறாங்க. இந்த வேலை இவங்களுக்கு எதுக்குன்னு தெரியல. ஆனா மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இவங்க எதுக்காக இந்த வேலை பாக்குறாங்க. இந்த சைடு சேர முடியாது, ஏன்னா இங்க நேர்மையா இருக்காங்க. அந்த சைடு தான் சேர முடியும், ஏன்னா அங்கதான் ஊழலா இருக்காங்க. இனத்தோட தானே சேரும். இவங்க என்ன பண்ணுவாங்க? இவங்களை காப்பாத்திக்கிறதுக்காக வேற வழி இல்ல, அவங்க வாய் விட்டு கதறதான் செய்யணும். அந்த வேலையை தான் பாக்குறாங்க. முடியும். அட பாவீங்களா, உங்களுக்கு எத்தனை வாட்டி தான் சொல்றது? நாங்க தான் வாயை திறக்கிறோமே. வாயை திறந்தா நீங்க எங்க இருக்கீங்க? காது கேட்காத தூரத்துக்கு ஓடி போயிருங்களே. அடுத்த நாள் டிவி பார்த்துட்டு வந்துதான் உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்க அமைதியா. குற்றத்தை பத்தி பேசணும்னா உங்களை பத்தி தான் ஃபர்ஸ்ட் பேச முடியும். தமிழ்நாட்டுல உங்களை தவிர வேற யாராலையும் அந்த அளவுக்கு குற்றத்தை பண்ணிருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு குற்றம் நீங்க பண்ணிருக்கீங்க. எல்லாத்துக்கும் மேல இவங்க மீறின அத்துமீறல் என்ன தெரியுமா? ஹலோ, யார்? சஞ்சய், ஜெய்சன் சஞ்சயா? ஓ, சிஎமோட பையனா? ஓ, பொம்மை முதலமைச்சரோட பையன் ஜெய்சன் சஞ்சய். சொல்லுங்க ஜெய்சன் சஞ்சய், எப்படி இருக்கீங்க? ஓ, ஓகே ஓகே ஓகே. அப்பனா காணுமா? அது நான் என்னங்க பண்றேன்? அவர் இங்க பனையூர்ல என்ன பட்டினமாக்கத்துல இருப்பாரு. பட்டினமாக்கம் போனா பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. என்னங்க பண்றது? 4 மணிக்கு மேல நடிகர்களோட ஜாலியா உல்லாசமா இருக்காரு உங்க அப்பா. அதாவது பர்சனலா ரொம்ப எல்லாத்தையுமே பர்சனலா டீப்பா கொண்டு போறாங்க. பேசுங்க, அரசியல் பத்தி பேசுங்க, நியாயமா பேசுங்க, கரெக்டா பேசுங்க. அது யாருமே தப்புன்னு சொன்னது கிடையாது. ஆனா நீங்க பண்ற வேலை எல்லாம் எப்படி தெரியுமா? ஒன்னொருத்தனோட பர்சனல் லைஃப்குள்ள போறீங்க. பர்சனல் லைஃப பத்தி பேசணும்னா டிஎம்கேக்கெல்லாம் தகுதியே கிடையாது. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு 2 பொண்டாட்டி, அதுக்கடுத்து அவர் மகனுக்கு அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்னு விசா சட்டமே போயிட்டு வந்தாரு. அது ரைட்டு. ஆனா இவர் மேல ஒரு பெண் குற்றச்சாட்டு வழக்கே இருக்குது. அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்னு நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களே சர்ச் பண்ணி பாருங்க, உங்களுக்கே தெரிஞ்சிடும் அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு. அடுத்தது உதயநிதி, அவரோட பெருமை தமிழ்நாடுக்கே பரவிச்சு அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்னு. பால்டாயில இருந்து விடுங்க, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. இவங்கள மாதிரி பர்சனல் லைஃப் எல்லாம் நம்ம பேசணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா உலகத்துக்கே தெரியும் இவங்க என்னென்ன பண்ணி வச்சிருக்காங்க. அவருக்கும் உதயநிதிக்கும் பையன், அவரும் ஒரு போட்டோ சர்ச்சையில மாட்டி எவ்வளவு விஷயம் நடந்துச்சு. இதெல்லாம் தேவையில்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லைஃப்ல பர்சனல் இருக்கதான் செய்யும். ஆனா அந்த பர்சனல் லைஃப அரசியலா கொண்டு வந்து அரசியலோட சேர்த்து பேசுறது ரொம்ப பெரிய தப்பு. அப்படி எல்லாம் பேசணும்னு ஆரம்பிச்சேன்னா யாரோட பர்சனல் லைஃபும் அந்த அளவுக்கு நல்லாவும் இருக்காது, கேவலமா இருக்கும். பேச ஆரம்பிச்சாங்கன்னா இவரை பத்தி என்னத்த பேசிட போறீங்க? ஆனா அவர் பேச ஆரம்பிச்சாருன்னு வச்சுங்களேன், நீங்க எல்லாம் காதை மூடிட்டு வீட்டுலதான் இருக்கணும். வெளியே ரோட்டுக்கு கூட வர முடியாது, அந்த அளவுக்கு அவர் பேசுவார். ஆனா அந்த நாகரிகம் தெரிஞ்சதாலதான் அவர் இன்னைக்கு வரைக்கும் உங்க பர்சனல் லைஃப பத்தி பேசல. ஆனா நீங்க பர்சனல் லைஃபை 24 மணி நேரம் இழுத்துக்கிட்டே இருக்கீங்க. பார்த்து நடத்துக்குங்க. ஆல்ரெடி நேத்து என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் இதை பாருங்க. தமிழக முதல்வரை விமர்சித்து வீடியோ பதிவிட்டதாக திமுக ஜென்சி நிர்வாகி அன்பானந்தத்தை நள்ளிரவில் கைது செய்ய சென்ற போலீஸ். தமிழ்நாட்டுல எல்லாருக்குமே கருத்து சுதந்திரம் இருக்கு. கருத்து சுதந்திரன்றது உண்மையை பேசுறது, நேருக்கு நேர் பேசுறது, அரசியலை பத்தி பேசுங்க. பர்சனல் லைஃப் இல்ல உள்ள இழுத்து போட்டு அதுல அத்துமீறி உங்களுக்கு தோணுனதெல்லாம் பேசுறது தப்பு. அதனாலதான் இந்த ஆக்ஷன். நீங்க நினைக்கலாம் என்னடா இவரை பத்தி பேசினா ஆக்ஷன் எடுக்கிறாங்க. இல்ல, தப்பா பேசினதால இந்த ஆக்ஷன். See you, bye bye from ASP Army யூடியூப் சேனல். அடுத்த இன்ட்ரெஸ்டிங் வீடியோல பார்க்கலாம்.